எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ராகி மாவில் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்முடைய ராகி மாவு சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நம்முடைய வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் தூசியெல்லாம் இருந்தால் வந்துடும். இப்போ நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்முடைய அவல் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அவல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ராகி மாவு சேர்த்துடலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சது 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கை போட்டு எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அப்படி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் எல்லா வெள்ளைப்பாவு சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி பண்ணிடலாம். அவ்வளோதான் எல்லாம் பிடிச்சாயிடுச்சு. இப்போ எல்லாம் நல்லா அப்படி எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு நான் வச்சிடுறேன். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம பிளேட் உள்ள இப்போ 15 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.